இன்னைக்கு என்னன்னா நம்ம நல்லா இருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஒரு பர்சன் இல்லை நம்ம ரிலேஷன்னா நம்ம தூர சொந்தக்காரோ இல்லை யாரோ ஒருத்தர் எனக்கு நடந்த விஷயம் இது. நம்ம நல்லா இருக்க சொல்ல நம்ம ஆப்போசிட்லேயே இருக்கோம், எதிர்க்கவே இருக்கோம், நம்மளை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. நம்ம லைஃப்பில் டவுனாக இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எங்கேயோ மூலையில் இருக்கோம். அப்போ தேடி என்னம்மா எப்படிம்மா இருக்கிற, நல்லா இருக்கிறியாம்மா, நான் கேள்விப்பட்டோம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. நம்ம பாட்டுன்னு சிவனே நம்ம கஷ்டம் இருக்குது, நம்ம எதுனாவோ நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம், டவுனாக இருக்கிறோம், அப்பா இருக்கிறோம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரியே நல்லா இருக்க சொல்ல தேடி பேசுதில்ல, நல்லா இல்லாத சொல்ல தேடி நம்மளை நோண்டி நம்ம இன்னும் அந்த விஷயத்தை நம்மளை பெருசு பண்ணி நம்மளை கண்ணில் தண்ணி வர வச்சு அதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் என்ன கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, நம்ம நல்லா இருந்தாலும் வயிறு எறிவாங்க, நல்லா இல்லைனாலும் வயிறு எறிவாங்க. அந்த மாதிரி ஜனங்களை நம்ம என்னதான் பண்ணுறது, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணின்னு தான் நம்ம வந்துடணும். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு பெட்ரு. அவங்க பேசலைன்னா கூட நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க பேசி நம்மளுக்கு ஏதோ கிடைக்க போகிறதில்ல, பேசாதையோ நம்மளுக்கு அவங்க ஏதோ கிடைக்க போகிறதில்ல அந்த பர்சன் கிட்டேருந்து. ஸோ இந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்டேருந்து அவாய்ட் பண்ணி வந்துருங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதோ ஒன்று, இல்லாததோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி வயிற்றுச்சல் பர்சன் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினச்சிக்கோங்க. இன்னும் நம்ம டவுன் தான் ஆகும், மேலுக்கு வர மாட்டோம். ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பே நம்மளுக்கு வேணாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.